வயதாகி வந்த அப்ரஹாம் தனது மகன் ஈசாக்குக்கு சரியான வாழ்க்கைத் துணை வேண்டும் என்று எண்ணினார். அந்த நாட்களில் ஈசாக்கின் தாய் சாரா இறந்திருந்ததால் அவன் மனம் இன்னும் ஆறாத நிலையில் இருந்தது. அவர் தனது நம்பிக்கைக்குரிய வேலைக்காரனை அழைத்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தார். என் மகனுக்காக என் உறவினர்களின் தேசத்திலிருந்து ஒரு நல்ல பெண்ணை கொண்டு வா, தேவன் உன்னை வழிநடத்துவார். வேலைக்காரன் அந்த பணியை ஏற்றுக்கொண்டு ஒட்டகங்களுடன் நீண்ட பயணத்தை தொடங்கினான். பல நாட்கள் பயணித்து ஒரு நகரத்தின் வெளியே இருந்த கிணற்றருகில் அவன் நின்றான். மாலை நேரம், பெண்கள் தண்ணீர் எடுக்க வரும் நேரம். அவன் மனதில் ஜெபித்தான். கர்த்தாவே, நான் தண்ணீர் கேட்கும்போது நீங்களும் குடிங்க, உங்கள் ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பெண்ணே நீர் தேர்ந்தெடுத்தவள். அவன் ஜெபம் முடிந்தவுடனே ஒரு இளம் பெண் கிணற்றருகில் வந்தாள். அவள் பெயர் ரெபேக்கா. அவன் அவளிடம் மெதுவாக கேட்டான், தண்ணீர் கொடுக்க முடியுமா? ரெபேக்கா உடனே தண்ணீர் கொடுத்தாள். ஆனால் அதில் நிற்கவில்லை. உங்கள் ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் எடுத்து தருகிறேன் என்றாள். அவள் பலமுறை தண்ணீர் எடுத்து அனைத்து ஒட்டகங்களுக்கும் குடிக்க வைத்தாள். அதை பார்த்த வேலைக்காரன் மெய்மறந்தான். இதுதான் தேவன் காட்டிய பெண் என்று அவன் உள்ளத்தில் உறுதி கொண்டான். அவன் ரெபேக்காவுக்கு ஆபரணங்கள் கொடுத்து அவளது குடும்பத்தை சந்திக்கச் சென்றான். மாலை சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. அந்த வேலைக்காரன் ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் ரெபெக்காவின் வீட்டை நோக்கி